ஹாய், ஓணம் ஸ்பெஷலில் இன்றைக்கி நான் காமிக்க போகிறது ஒரு கேபேஜ் பொரியல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கேபேஜ் 200 கிராம், வெங்காயம் 1, பூண்டு 5-6 பல், இஞ்சி ஒரு சின்ன பீஸு, தேங்காய் 1 கப்பு, பச்சை மிளகாய் 3, சீரகம், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் 3 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இனி இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். கடாய் சூடானதும் நான் அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம அதில் கறிவேப்பிலையை சேர்த்து கொடுத்துடலாம். கூடவே நான் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்க்க போகிறேன். இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணதும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கூட இல்லைங்க, அதை விட கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொடுத்துடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுடுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கேபேஜினுடைய ஈரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. நான் இந்த தேங்காயில் 3 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அது சேர்த்து கொடுக்க போகிறேன். இப்போ தேங்காய் போட்டு நல்லா கொஞ்சம் கேபேஜால் கொஞ்சம் மூடிடுங்க. அதை நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, கேபேஜ் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக சீரகமும் எண்ணெயில் தாளித்து ஊற்றி கொடுத்துடலாம். இதில் கடாய் சூடாயிடுச்சு. நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடானதும் கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டுடுறேன். இப்போ நான் ஒரு பிஞ்சு சீரகம் சேர்த்து கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பொரியலில் சேர்த்து கொடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம்.